எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது பார்க்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிறது ட்ரூக் S1 பட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே தான் எனக்கும் தோணுது. இதில் இது என்ன புதுசாக சொல்ல இருக்குது தான் இருக்குது. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க, இதில் உள்ள நெகட்டிவ்ஸ் 1-2 பேர் சொல்லாமல் விட்டுருக்காங்க. அதை என்னன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ். மொதல் பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரி பேக்கப். கிட்டத்தட்ட அவங்க 72 மணி நாள் சொன்னாங்க. அவ்வளோ நாள் ஒர்த் ஆகுமான்னு தெரில. நான் 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள் வரைக்கும் நான் சார்ஜ் போடல. இதோட சார்ஜ் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தெரியுதா கண்ணுக்கு? அது பார்த்தீங்கன்னா 92, ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியுது. 92% இருக்குது. நான் வாங்கி 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 92% கண்டினியூஸாக யூஸ் பண்ணல. ஒரு 2 hours 3 hours மேபி, அவ்வளோதான். ரொம்பலாம் யூஸ் பண்ணல. ரொம்ப யூஸ் பண்ணா காது வலிக்க ஆரம்பிச்சிடும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ரெண்டாவது செகண்ட் பாசிட்டிவ், டைப்-C சார்ஜிங் கேபிள். இதெல்லாம் எல்லாருமே சொன்னது தான். இதுதான் இப்போ ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. டைப்-C சார்ஜிங் இது. பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பரவாயில்ல. ஒரு 1300, 1400, 1500 ரேஞ்சு கூட ஒரு நல்ல ஏர்பட்ஸ், TWS blah 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 அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஏன்னா இதோட நெகட்டிவ்ஸ் வந்து ஒரு சிலது இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் வித் இதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேஸு பயங்கரமாக இருக்கும், பேஸு கிங்கு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மலாக ஒரு சவுண்ட் குவாலிட்டி, அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக சவுண்டு வச்சு கேட்டிங்கன்னா உங்கள் காது தான் வலிக்கும் தவிர இல்லை டீப் பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. மேபி என் காதில் எதுவும் பிரச்சனையாக கூட இருக்கலாம் நினைக்கிறேன். அதனால் டீப் பேஸ் அப்படிங்கிறது நத்திங். ஒரு 50% கூட எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகலை. ஒரு வேளை என் காதுனால தான் அந்த பிரச்சனை நினைக்கிறேன். அதனால் கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், பேஸுங்கிறது இதில் இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா, காதில் ஃபிட் ஆகும், அப்படி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பர்ஃபெக்டாலாம் ஃபிட் ஆகாது, இருக்கும். ஒரு வேளை என் காது தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்க வந்து இயர் டிப்ஸ்லாம் வந்து மாற்றி பார்த்தேன். அப்படின்னா இருக்குது ஓரளவுக்கு. ஒரு 2 மணி நேரம் நல்லா பே பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு ஜம்ப் பண்ணுறோம் இல்லை அப்படி இப்படியே காது ஆட்டுறோம், லைட்டாக அந்த மூவிங் இருக்குது. கரெக்டாக என் காதுக்கு அது ஃபிட் ஆகலன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ஸ். மேபி என் காதுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லை எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதே சொல்லலாம். மூணாவது நெகட்டிவ்ஸ் என்ன சொல்ல, இப்படி நெகட்டிவ்ஸ்னு சொன்னால் நிறையவே சொல்லிட்டு போயிடலாம். அதனால் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம். அடுத்தால பாசிட்டிவ்ஸ் ஏன்னா ரீசெண்டாக இருக்குது, ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிரும். எப்படி சொல்ல, சில இதுக்கு முன்னாடி வாங்கின TWSல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து TWS பட்ஸ் ஏர்பட்ஸ் ப்ரோ அப்படிங்கிற TWS சொன்னோம்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிலே ஆகுது, பேரிங் ஆகும், கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா அந்த டிலே இதில் இல்லவே இல்லை. இந்த மில்லி செகண்ட் டிலே இல்லை. நீங்கள் ஒன்று ஈஸியாக ஒன்றில் வந்து காதில் வச்சு பேர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக அடுத்தது கேஸ்லேருந்து எடுத்தால் ஈஸியாக பேர் ஆயிரும். அதுதான் இதோட மெயினான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தால இதோட ரேஞ்ச், நெகட்டிவ்ஸ் ரேஞ்ச். அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா 10 மீட்டர் சர்க்கிள்குள்ளே எங்கே இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கேட்கும் அப்படின்னா, இப்போ நான் அது இங்கேருந்து இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து பக்கத்தில் ஒரு ஒரு 5 மீட்டர் ரேடியஸ்குள்ளே போனாலே ஒரு சைடில் கேட்கும், ஒரு சைடில் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆரம்பிச்சிடும். அவங்க சொன்ன 10 மீட்டர் ரேஞ்சு ப்ளூடூத் 5.1 இருக்குது பிளா 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 என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து அப்பப்போ வேலை செய்யுது, அப்பப்போ வேலை செய்யல. அந்த 10 மீட்டர் ரேஞ்செலாம் வேலை செய்யாது. ஃபோன் பக்கத்துலேயே இருந்தால் நல்ல கிளாரிட்டியாகவே இருக்கும். அடுத்தால அந்த மில்லி லேட்டன்சிங்கிறது இருக்குல்ல, அது நார்மலாக கேம் விளாடும் போது மில்லி லேட்டன்சி தான் பரவாயில்ல. நீங்கள் சப்போஸ் நான் ஒரு வீடியோ மேக்கர், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வீடியோவை அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபார்வர்டில் போகுது, எனக்கு சவுண்டு வந்து டிலே ஆகுது. இது வந்து ஃபோன் ப்ராப்ளமா இல்லை மைக்கு ப்ராப்ளமா இல்லைன்னா TWS ப்ராப்ளமா எனக்கு தெரியல. அவங்க சொல்ல மில்லி லேட்டன்சிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலே ஆகுது பேசுது. நான் ஹாயின்னு சொன்னால் ஹாயின்னு சொல்லி முடிச்சு தான் என் காதில் ஹாயின்னு வருது. அதனால தான் அந்த மில்லி லேட்டன்சிங்கிறது கொஞ்சமே இருக்காது. அப்பப்போ ஃபீல் ஆகுது, அப்பப்போ ஃபீல் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து லேட்டன்சி இருக்காது, லேட் ஆகுது. நம்ம பேசுறது நம்மளுக்கு வர்ற அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது தான் கேட்கும். அதனால் ஒரு நல்ல ஒப்பீனியனா அப்படின்னு சொல்ல, ஒரு 1300 1400 இந்த ட்ரூக் ஹெட்ஃபோன் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பார்த்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கும், நல்லாயிருக்கு, பிளா பிளா பிளா. மித்த TWS ரொம்ப கம்பேர் பண்ணி இதில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்பி தான் வாங்கினேன். நம்பி வாங்கினதுக்கு அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி பரவாயில்ல, அது அக்செப்ட். அதாவது பரவாயில்ல, ஒரு 1500க்கு நல்ல சார்ஜ் நிற்கி ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 500 ஹெட்ஃபோனில் என்ன சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமோ அந்த குவாலிட்டி இருக்குது. இந்த பேஸ் கேஸில் நம்மளாம் தனியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அந்த ஆப்பில் மியூசிஷியன்ஸில் ஈக்குவலாக போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபுல் பேஸ் வாங்கிங்கன்னா அப்போ மட்டும் லைட்டாக அந்த பேஸ்க்குள்ளே ஃபீல் ஆகுது, ரொம்பலாம் ஃபீல் ஆகல. நான் அரபிக் குத்து சாங் வந்து பர்சனலாக ப்ளே பண்ணி பார்த்தேன். அதோட அந்த பேக்ரவுண்ட் உள்ள பேஸ் வந்து
கொஞ்சம் அளவுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்போ தான் எனக்கு 50% இதில் பேஸ் இருக்குது. அதுவும் இந்த ஈக்குவல் செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணதுக்கு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த பேஸ் செட்டிங்ஸ். அப்புறம் இந்த டச் கண்ட்ரோல் ரொம்பவே இரிட்டேட்டிங் பண்ணும். இவங்க எதுக்கு டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் இது வந்து ஒரு கால், நீங்கள் ஒரு கால் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நான் ஒரு கால் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட்ஃபோன் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தொடுவோமா கால் கட்டாயிரும். அதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியல. அவங்க சொல்லிட்டாங்க ஒரு தடவை தொட்டா பாட்டு ஆஃப் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டை மூவ் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், பேக்வர்ட் ரிவர்ஸ் சாங் பண்ணிக்கலாம், ரைட்டில் ரைட்டில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஓகே. அப்புறம் அந்த 3 தடவை தொட்டிங்கன்னா கேம் மோடு, அப்புறம் திருப்பி 3 தடவை தொட்டிங்கன்னா நார்மல் மியூசிக் மோடு, இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மோட்லாம் தேவையா அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு பர்சனலாக யூஸ் ஆகலை. மெயினாக எனக்கு இரிட்டேட் பண்ணுறது இது அப்படியே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபோன்லேயே நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன், ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆப்ஷனே வேண்டாம், அந்தளவுக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா கால் பேசும்போது நமக்கு ஹெட்ஃபோன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக நம்ம காலை தொடுறோம். இப்போ எத்தனை வாட்டி, இப்போ ஒவ்வொரு வாட்டி நம்ம பார்த்துட்டு ஐயோ அந்த பக்கம் தொட்டுறக்கூடாது, கால் கட்டாயிருமோ அப்படின்னு பயந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அது என்னோட ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு. என்னோட பெரிய நெகட்டிவாக அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தலாம் பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, சார்ஜ் எவ்வளோ இருக்குது, லெஃப்ட்டில் எவ்வளோ இருக்குது, ரைட்டில் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். அவ்வளோதான். அதனால் இதோட டீட்டெயிலான ஒப்பீனியன் இதை விட சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நிறைய யூடியூபர்ஸ் இதை விட டீட்டெயிலிங்காக அதை நோட்டீஸ் பண்ணி இல்லை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் ட்ரூக் S1 பட்ஸ் ப்ரோவை நம்பி வாங்கலாமா வாங்க வேணாம், அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இதை விட நிறையவே இருக்கும், இதை விட டம்மியாகவும் இருக்கலாம். எனக்கு இது ஒரு 50 to 50% ஓகே தான், பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இதோட கேஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. சின்ன கேஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கல. கொஞ்சம் ஹேண்டியாக பெருசாக இருக்கணும். சின்ன கேஸ்னால் கைக்குள்ளே அடங்கணும். இதுக்கு மேலே வாங்கினா ட்ரூக் S1 இந்த ஏர்பட்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது, அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கைக்கு அடக்கமாக தான் இருக்கும். அது வந்து ஓப்பன் டைப்பு. அப்புறம் இந்த ஃப்ளிப் டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளிப் டைப் அதனாலவே நான் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பிடிச்சா வாங்கலாம். இதை விட நிறைய பிராண்ட் இருந்ததுன்னா ட்ரூக்கோட இப்போ நிறைய பிராண்ட் வந்து நாய்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, மிவின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ நம்ம பேஸ், அதாவது போட்டோட பேஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பிராண்டு ஏர் ட்ராப்ஸ், போட்டோட பேஸ் ஏர் ட்ராப்ஸ், அதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் நல்ல பாசிட்டிவ்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் யூடியூப் பார்த்து வாங்க வேண்டாமல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இருப்போம் ஒரு ஹெட்ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா ரிட்டர்ன் பண்ணுங்கள். அதனால் எந்த ஹெட்ஃபோனாலும் வாங்கி நீங்களாக பர்சனலாக ட்ரை பண்ணுங்கள். யூடியூபர் சொன்னா அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாங்கினேன், கடைசி என்ன கழுவி ஊற்றக்கூடாதுல. அதனால் நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் சொல்லியிருப்பாங்க, நிறைய பாசிட்டிவ் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் ஒரு சில நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். அதனால் என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சா மேபி நீங்கள் லைக் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாம் அப்படியே டிஸ்லைக் பண்ண. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கே நிறைய பேர் இது என்னடா பேச போகிறான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் வீடியோ யூஸ் பண்ணால் மட்டும் மறக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எடுத்து பண்ணல பார்ப்போம்.